இந்தியாவை மாதிரி வேறு எந்த நாடுமே கிடையாது. ஆமாம், நீங்கள் மற்ற எந்த நாடு எடுத்துக்கிட்டாலும் அங்கே இயற்கை பேரிடர் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அமெரிக்காவே எடுத்துக்கோங்களேன், சூறாவளி காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும், டேமேஜஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ வியட்நாம், ஜப்பான் இந்த மாதிரி இடங்கள்லாம் எடுத்துக்கோங்களேன், சைனா பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும். சில இடங்களில் சில சமயங்களில் அதாவது பாதிப்பு தான், அதுவும் பாதிப்பு தான். வியட்நாம் இந்த மாதிரி இடங்கள்லாம் பாருங்கள், சுனாமி வரும். ஜப்பான்லாம் பாருங்கள், நிலநடுக்கமும் வரும், சுனாமியும் வரும். இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் அப்படி எதுவும் கிடையாது அவ்வளோவா. எப்பயாவது வரும். இவ்வளோ ஒரு பாதுகாப்பான நாடு இந்தியா, இயற்கையாலே பாதுகாப்பான நாடு. இயற்கை எந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாது, இருந்தாலும் இயற்கையை காலங்காலமாக பாதுகாப்பாக எதுவும் மக்களை துன்புறுத்தாமல் இருக்கிற ஒரு நாடு இந்தியா. ஆனால் இங்கே இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற வாயில் நல்லா வருது, அது சில பெரிய பதவியில் இருக்கிற சில நீதிபதிகளாகட்டும், நிறைய அரசியல்வாதிகளாகட்டும், மக்களுக்கு நல்லது பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனால் கெட்டது மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கானுங்க. நிறைய இந்த ஃபோக்ஸோ கேஸில் அரெஸ்ட் ஆனவனுங்க அவனுங்கள்லாம் ஜாமீன் கொடுத்து வெளில அனுப்புகிறானுங்க. கொடூரமாக கொலை, அந்த மாதிரி கொலை பண்ணுறவன் இவங்களுக்கெல்லாம் ஜாமீன் கொடுத்து வெளில அனுப்புகிறாங்க. அப்போ அது அவனுடைய தப்பா? குற்றவாளின்னு அப்படின்னு அவனை நான் சொல்லவே மாட்டேன். அவனுடைய தப்பே கிடையாது. அவனுக்கு ஜாமீன் கொடுத்து வெளில அனுப்புகிற, அது அவனுக்கு தப்பாகவே தெரியல. வெளில மறுபடியும் கொலை பண்ணுறான், பாலியல் வன்முறை பண்ணுறான். ஃபோக்ஸோ கேஸ் மட்டும்தான், அவ்வளோதான். தண்டனைலாம் எதுவும் கிடையாது. அன்றைக்கி பார்க்குறேன் விஜய் டிவியில் ஒரு அம்மா ஒருத்தவங்க, அவங்க பொண்ணோடு வந்திருக்காங்க. மேடையில் சொல்கிறாங்க, அந்த அம்மாவுடைய புருஷன் இந்த அம்மாவை ஏதோ சந்தேகப்பட்ட என்னென்னு இப்போ தூங்கிட்டு இருக்கும்போது இந்த குழந்தை, அந்த பொண்ணு சின்ன குழந்தை, அப்போ ஆசிட் எடுத்து மூஞ்சில் ஊற்றிட்டான். ஃபுல்லாக முகலாம் வெந்து போச்சு அந்த அம்மாவுக்கு, அந்த குழந்தைக்கும். அந்த பொண்ணு இப்போ பெரிய பொண்ணு. ஆனால் இந்த ஆசிட் ஊற்றின அந்த புருஷன் சைக்கோ இருக்கான் இல்லையா, அவனுக்கு 3 மாதத்தில் ஜாமீன் கொடுத்துட்டானுங்க. இப்போ இதில் யார் சைக்கோ? ஆசிடை ஊற்றினானே ஒரு டைமு அவன் இல்லை, அவனுக்கு ஜாமீன் கொடுத்தானே நீ